கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற பெயர் கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் யார், அவருடைய வரலாறு என்ன, ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்ணப்ப நாயனார் நம்ம சொல்லக்கூடியவர் 63 நாயன்மார்களில் அவரும் ஒருவர். அவருடைய இயற்பெயர் திண்ணன். அவர் இன்றைய காலகட்டத்தில் நம்ம காளஹஸ்தின்னு அழைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் ஒரு வேடர் குலத்தை சார்ந்தவர். அவர் தந்தையர் அனைவருமே காட்டில் வேட்டையாடக்கூடியவர். அந்த இனத்தில் பிறந்தவர் தான். அவரும் ஒரு வனவாசி, வேட்டை தான் ஆடிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட தொழில், அதுதான் அவருடைய வாழ்க்கை. தினமும் அவர் காட்டுக்கு சென்று வேட்டையெல்லாம் ஆடிட்டு திரும்பி வருவார். இப்படி ஒரு நாள் திண்ணன் காட்டுக்கு போய் வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சுட்டு வரும்போது ஒரு மரத்தின் ஓரமாக ஒரு சிறிய கோயில் மாதிரி பார்க்குறாரு. ரொம்ப அப்படியே அதாவது சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு கோயில் மாதிரி ஒரு இடத்த பார்க்குறார். அது பக்கத்தில் அவர் போய் பார்க்கும்போது அந்த கோயிலில் சிவலிங்கத்தை பார்க்குறார். இவரோ ரொம்ப தீவிர சிவன் பக்தர். இவருக்கு எது மாதிரியான வேதங்கள்லாம் ஓதணும், எது மாதிரியான பாடல்கள் பாடணும், என்ன மலர்கள்லாம் சிவனுக்கு பிடிக்கும், எது இறைவனுக்கு உகந்தது, அது மாதிரிலாம் தெரியாது, முறைகள் தெரியாது. ஆனால் சிவன் மேலே அளவற்ற பக்தி கொண்டவர். இந்த சிவலிங்கத்தை காட்டில் பார்த்ததும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இனி தினமே நம்ம பார்க்கலாமேன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அப்போது இனிமேல் இறைவனுக்காக நம்ம வரும்போது ஏதாவது கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கிடையில் அவருக்கு இன்றைக்கி சிவலிங்கத்துக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறார். அவர் வேட்டையாடிட்டு வந்த மாமிசம் தான் அவர் கையில் இருந்துச்சு. அவர் எதையுமே யோசிக்கலை. அவர்கிட்ட இருந்து அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த மாமிசத்தை சிவலிங்கம் முன்னாடி வச்சு படைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இதே இடையில் இந்த கோயில் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மலைக்கு கீழே இருக்கிற ஒரு சிவன் பக்தர், சிவன் அடியார் தினமும் அவ்வளோ தூரம் சிவனை தொழ முடியாதனால வாரத்தில் 2 முறைங்க கணக்கில் வருவார் அந்த கோயிலுக்கு. இப்படி கண்ணப்ப நாயக்கனார் மாமிசத்தை படைச்சிட்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு தண்ணிக்கு ரொம்ப ஆசைப்படுறார். அந்த தண்ணியை பார்த்துட்டாரு. ஆனால் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர் கையில் எந்த உபகரணமும் இல்லாதனால அவர் வாயாலவே அந்த தண்ணியை கொண்டு சிவன் லிங்கத்துக்கு அபிஷேகம் மாதிரி அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுறாரு. இப்படி அவர் ஒரு நாள் செஞ்சுட்டு கிளம்பிடுறாரு. அந்த நாள் தான் அந்த சிவனடியாரும் அங்கே சிவனை தரிசிக்க வராங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு மாமிசம் கிடக்கிறத பார்த்துட்டு அவர் நினைக்கிறார், ஏதோ மிருகம் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருச்சே சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அந்த கோயிலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மனநிறைவாக அவர் கொண்டு இந்த புஷ்பங்கள்லாம் போட்டு நிறைய வேதங்கள்லாம் ஓதி பாடல்கள்லாம் பாடி இறைவனை வணங்கிட்டு கிளம்பிடுறாரு. திண்ணன் அடுத்த நாள் மறுபடியும் வேட்டையாடி முடிச்சுட்டு அந்த வழியாக போய் சிவலிங்கத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ஓடுறாரு. அங்கே போகும்போது தான் படைக்கப்பட்ட மாமிசமோ எதுவுமோ இல்லை. அவர் அதையெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அந்த அன்னைக்கும் சிவனுக்காக மாமிசத்தை படைச்சிட்டு அவர் காட்டிலேருந்து பொறிச்ச ஏதேதோ மலர்கள்லாம், உகந்த மலர், உகராத மலர், அதெல்லாம் இல்லை. அவருக்கு கிடைச்ச, அவருக்கு பிடிச்ச எல்லா மலர்களையும் கொண்டாந்து சிவலிங்கத்துக்கு அலங்கரிச்சிட்டு அதே மாதிரி அபிஷேகத்துக்காக வாயிலே நீரை நிரப்பி கொண்டு அவர் அபிஷேகம் பண்ணிடுறாரு. இதை மறுபடியும் அடுத்த வாரம் அந்த சிவனடியார் பார்த்துட்டு, அட கடவுளே, இப்படி யாரப்பா, கண்டிப்பாக இது மிருகங்கள் பண்ணியிருக்காது, இது ஏதோ மனிதன் தான் இப்படி ஒரு அசுத்தம் செய்கிறான்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டு அவரோட எச்சிலெல்லாம் சிவலிங்கத்தில் இருக்கிறத பார்த்து தாங்க முடியாமல் அப்படியே கண்ணீரோட சிவனை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மாமிசத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நிறைய வேதங்கள் பாடி இப்போ தூய்மை அடைஞ்சு தான் நினச்சிட்டு அவர் திரும்பவும் போயிடுறார். நம்ம திண்ணனும் தினமும் வராரு. இதே மாதிரி வாயில் தண்ணி நிரப்பி கொண்டாந்து அபிஷேகம் செய்கிறாரு, மலர்கள் இடுறாரு, மாமிசத்தை படைக்கிறார். இப்படி மறுபடியும் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த சிவனடியார்னால் தாங்கிக்கவே முடியல. கடவுளே, சிவபெருமானே, உன் கண்ணு முன்னாடி தான் இப்படி ஒரு அசிங்கமெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை நீ எப்படி பார்த்துட்டு பொறுத்துட்ருக்க? என்னாலேயே பார்க்க முடியலையே அப்படின்னு அப்படியே அழுகிறார் அந்த சிவனடியார். உடனே சிவன் அவருக்கு அசரீரி சொல்கிறார், பக்தா, நீ இது மாதிரி ரொம்ப வேதனைப்படுற, ஆனால் நீ அசிங்கம்னு சொல்கிற பார்த்தியா, இது இன்னொரு பக்தன் எனக்கு காமிக்கிற அர்ப்பணிப்பு. நீ எப்படி தினமும் வர முடியலினாலும் வாரத்தில் 2 முறை வந்தாலும் உளமாற மனதார சுத்தம் செய்து எனக்காக மலர்கள்லாம் வச்சு எனக்கு பூஜை செஞ்சு நிறைய வேதங்கள்லாம் பண்ணுறையோ, அது உன்னோட அர்ப்பணிப்பு. அதே மாதிரி தான் என்னோட இன்னொரு பக்தன் மாமிசத்தை படைச்சு வாயிலேயே நீரை நிரப்பி எனக்கு அவனோட அர்ப்பணிப்பை காமிக்கிறான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அது அவருக்கு ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி உண்மையான பக்தி ஆகும்? அசிங்கப்படுத்துறது எப்படி இறைவா? அது வந்து அர்ப்பணிப்பாகும் முடி. உனக்கு அந்த சந்தேகம் போகணும்னா நீ அங்கே கொஞ்ச நேரம் நீ நில்லுப்பா மரத்துக்கு பின்னாடி, இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு சோதிச்சு அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ ஒருவன் வருவான், அவன் தான் அந்த அர்ப்பணிப்பு செஞ்சவன், நீ உன் கண் கூட பாரு, நான் அவனை எப்படி சோதிச்சு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிடுறார். கரெக்டாக திண்ணனும் வேட்டையாடி முடிச்சுட்டு வரார். வந்ததும் இன்றைக்கும் மாமிசத்தை படைக்கிறாரு. வாயிலேயே நீரை நிரப்பி பண்ணிவிட்டு, இறைவா நீ வந்து நான் தினமும் உனக்கு படைக்கிறனே, நீ ஏற்றுக்கிட்டியா என் அன்பை அப்படிங்கிற மாதிரி யோசனையிலேயே நின்றுட்டுருக்கார். அப்போ திடீர்னு சிவலிங்கத்தில் இருக்கிற ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது. உடனே அவர் திண்ணனால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ என் சிவபெருமானுக்கு ரத்தம் வடிதே கண்ணில்ன்னு சொல்லிட்டு ஓடோடி போய் பச்சை இலையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதை கசக்கி கண்ணில் விடுறாரு. ஆனாலும் அதற்கும் ரத்தம் நிற்கவே இல்லை, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்த கணமே தன்னோட இன்னொரு கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்துக்கு வச்சிடுறாரு இந்த திண்ணன். இதை பார்த்துக்கிட்டே இருக்கார் சிவனடியார். அப்படியே அவர் மெய் மறந்துட்டார் அவரோட அன்பாலையும் பக்தியாலையும். உடனே சிவலிங்கத்தில் இன்னொரு கண்ணுலேயும் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு கணம் கூட யோசிக்கல இந்த திண்ணன், இன்னொரு கண்ணையும் நம்ம குத்தி இந்த கண்ணை எடுத்து பதிச்சிடணும். ஆனால் குத்த போகும்போது அவருக்கு ஒரு யோசனை, நம்ம கண்ணை எடுத்துட்டோன்னா கண்ணு தெரியாது, நம்ம சரியான இடத்துல வைக்காம விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச திண்ணன் அவரோட கால் விரலை எடுத்து சிவலிங்கத்து மேலே அடையாளத்துக்கு கண்ணு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிறார். வச்சுட்டு இப்போ அவரோட ஈட்டி, வேடர்னா அவங்க வந்து கையில் ஈட்டி வச்சுருப்பாங்களே வேட்டையாடுறதுக்கு, அதை வச்சு அவர் கண்ணை குத்த போகும்போது சிவனே வந்து அங்கே காட்சி கொடுத்து தடுத்து நிறுத்திடுறாரு. பக்தா, உன்னோட அன்பும் பக்தியும் எனக்கு புரியுது, இது நான் வச்ச ஒரு சின்ன சோதனை தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே சிவனடியார் வந்து மெய் சிலிர்த்து போயிறார். இப்படியும் ஒரு அர்ப்பணிப்போட பக்தர் இருப்பாங்களா? முறைமைகள் தெரியலைனாலும் எவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க நம்ம இறைவன் மேலேன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு. உடனே சிவன் சொல்கிறாரு, உன்னுடைய அன்பும் பக்தியும் எனக்கு புரிஞ்சுது, எந்த ஒரு முறைகள் நீ வந்து இது பண்ணலைனாலும் உன்னோட பாசத்தால் உன்னோட பக்தி எனக்கு காமிச்சிட்டுன்னு சொல்லி இறைவன் வந்து அவரை வந்து தன்னோட ஆட்கொண்டுகிறார். ஆட்கொள்ளும் மட்டும் இல்லாமல் நீ உன் கண்ணையே எனக்கு தர தயாராக இருந்ததுனால இனிமேல் நீ இந்த உலகத்தாரால் கண்ணப்ப நாயனார்னு அழைக்கப்படுவேன்னு சொல்லி தன்னோடவே கூட்டிகிட்டு போயிடுறார். ஆக கண்ணப்ப நாயனார் இறக்கவில்லை, சிவலோக பிராப்தி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம்.